ஒரு டெவலப்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் நம்ம டெவலப் பண்ணா, அந்த குழந்தைக்கு இன்னும் அந்த கியூரியாசிட்டி இன்னும் டெவலப் ஆகும் மேம்? அவங்களுக்கு என்ன மாதிரி லாங்குவேஜ் புரியுதோ, அந்த மாரி லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ண அத எப்படி மேம் ஆரம்பிக்கணும். ஐடென்டிஃபை பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டோரியா சொல்றீங்க. வாயில இப்படி ஒரு ஸ்டோரியா சொல்றீங்க. அந்த ஸ்டோரிய வந்து அந்த குழந்தை வந்து சுத்தமா லிசனே பண்ண மாட்டேங்குதுன்னா, தென் டேக் அ ஸ்டோரி புக். ஓகே. அப்ப அந்த ஸ்டோரி புக்ல நெறைய வந்து கலர்ஃபுல்லா பிக்சர்ஸ் இருக்கிற பிக்சர்ஸ் மாதிரி இருக்கும். ம். காமிங்க. அதுலயும் டிஃபர் ஆகும். சில குழந்தைங்க அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. சில குழந்தைங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கலர்ஸ் மட்டும் ம். அப்படி ஒரு ஒரு ஃபேண்டஸி மாதிரி இருக்கிற மாரி ஸ்டோரி புக்ஸ். ஸோ அத அப்சர்வ் பண்ணணும். நம்ம ஒண்ணு ஒண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் இது ஜஸ்ட் ஃபார் ஒரு ஸ்டோரி புக்குக்கு மட்டும் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். சில குழந்தைங்க டைனோசரஸ் இருக்குன்னு பார்க்கும். சில குழந்தைங்க ஸ்பைடர் மேன். ஸோ அப்படி ஒவ்வொரு புக்ஸுமே எடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணா தான் தெரியும். சில குழந்தைங்க வந்து நம்ம ஸ்டோரி சொல்லும்போது இன்ட்ரஸ்டிங்கா உட்காந்துருப்பாங்க. ஓகே. அவங்களும் அத வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு 2 வயசுக்கு மேல, இல்ல பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த 3 வயசு, 3 1/2 வயசு வரும்போது கூட இல்ல, நம்ம என்ன சொன்ன திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன சொன்னோம், அந்த குழந்தை அது வந்து என்ன புரிஞ்சுட்டு இருக்காங்க, அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெத்தடுமே நம்ம இப்படி தான் நம்ம குழந்தைகிட்ட கண்டுபிடிக்க முடியும்.